நம்மளுடைய கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய மைக் அல்லது ஆடியோ ஜாக்கை பயன்படுத்தி நம்மளால் ஆடியோ சம்மந்தப்பட்ட ஒர்க் பார்த்துக்கிற பொழுது இரண்டுமே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதற்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். எப்படின்னா ரெண்டுமே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதிகபட்சமாக அதனுடைய ஹார்ட்வேரை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆனால் ரீப்ளேஸ் பண்ணாமல் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸை பயன்படுத்தி எப்படி ஆடியோவை யூஸ் பண்ணுறதான் இந்த வீடியோ. அதற்கு இரண்டு வகையான செட்டப் இருக்குது. ஒன்று ஆண்ட்ராய்டுக்கான செட்டப் மற்றும் விண்டோஸ்க்கான செட்டப். ரெண்டு செட்டப் இருக்குது. ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸை பயன்படுத்திய ஆடியோ நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. சர்ச் பாரில் போய்ட்டு ட்ராய்டிகேம்னு டைப் பண்ணுங்கள். TROIDCAM ட்ராய்டிகம். இதில் வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கிறங்க. ஏற்கனவே நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டேன். இதில் ப்ரீமியம் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது ப்ரீ வெர்ஷன். ப்ரீமியம் வெர்ஷன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கிறலாம். ஓப்பன் கொடுத்துக்கிறங்க. இதில் காட்டக்கூடிய டிவைஸ் ஐபி, ட்ராய்டிகம் போர்ட் இது ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். மற்றபடி எந்த ஒரு செட்டிங்ஸையும் இதுலேருந்து மாற்ற வேண்டாம். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து விண்டோஸ்க்கான செட்டிங்ஸை பார்த்துருவோம். மொபைல் ஃபோனுக்கான கான்ஃபிகரேஷனை நம்ம அமைச்சாச்சு. அடுத்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கான கான்ஃபிகரேஷனை அமைக்கணும். அதற்கான ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதுமானது. அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணோம்னா நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த சாஃப்ட்வேரோட பேர் தான் ட்ராய்டிகம் கிளைண்ட். எப்படி ஆண்ட்ராய்டுக்கு ட்ராய்டிகம் ஒன்று இருக்கோ அதே போல் கம்ப்யூட்டருக்கான சாஃப்ட்வேர் தான் இந்த ட்ராய்டிகம். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் நான் சொல்லிடுறேன். நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி பர்சன்டேஜை இந்த இடத்துல காட்டும். அடுத்து இது இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தினா ரெக்கார்டிங்கே நடக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்டாப்னு காட்டுது. நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரோ வெர்ஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகிக்கின்றோம். இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல பெட்டராகவே இருக்குன்னு தோணுது. ஏன்னா இது எல்லாமே இன்டர்நெட் வழியாகவே இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அம்சமாகவே இருக்குது. மேலே இருக்கக்கூடிய ட்ராய்டிகம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் எனேபிள் இருக்கும். இது ஏன் இப்போ டிசேபிள் இருக்குன்னா ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால. இந்த இடத்துல 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வைஃபை, செகண்ட் ஒன் யூஎஸ்பி, தேர்ட் ஒன் வைஃபை சர்வர். இது நமக்கு இந்த ரெண்டு பீஸ் இல்லை இந்த டெக்னாலஜி நமக்கு வேண்டியது கிடையாது. இது ரெண்டும் தேவைப்படலாம். உங்களுடைய மொபைலில் நான் சொல்லியிருந்தேன் அதில் காட்டக்கூடிய ஐபி ஐபி அண்ட் போர்ட்டில் குறித்து வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே என்ன டிஸ்பிளே பண்ணி காட்டுறோ அதை இங்கே இன்புட்டாக கொடுத்துட்டு
நமக்கு வந்து ஆடியோ மட்டும் தான் தேவை. ஆடியோ மட்டும் டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் மைக் நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு வந்து மைக்காக மாறிக்கின்றோம். இந்த ப்ராசஸ் வந்து எளிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து பெர்மனண்ட் சொல்யூஷனாக வந்து பயன்படுத்திக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் டெம்பரரியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து சவுண்ட் கார்டுங்கிற ஒரு டெக்னாலஜி. இது ஹார்ட்வேர் இருக்குது, அந்த ஹார்ட்வேரை நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் சொல்யூஷன். இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.